வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் குக் வித் கோமாலியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண பன்னீர் அண்ட் மஷ்ரூம் ஸ்டஃப்டு குதிரைவாலி டார்டிலினி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் வச்சு செம்ம சூப்பராக பிளேட் பண்ணியிருந்தாங்க. சகப்பு கொடமிளகாயை கிரில் பண்ணிவிட்டு அதில் ஒரு சாஸ் பண்ணியிருந்தாங்க. கூடவே மஷ்ரூம் வச்சு ஒரு க்ரீமியான சாஸும் கொடுத்துருந்தாங்க. பன்னீர் அண்ட் மஷ்ரூமை ஸ்டஃப் பண்ணி டார்டிலினி அண்ட் இது கூடவே செம்ம கிறிஸ்பியாக சீஸை வச்சு சிப்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு குதிரைவாலி எடுத்திருக்கேன். இதை இங்கிலீஷில் பான்யார்ட் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. மில்லட்டை எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி கையில் நல்லா ரப் பண்ணி தேய்க்க அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்கள். நல்லா அழுக்கெல்லாம் ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி 2 டைம் தண்ணி மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் கிச்சன் மேடையில் இந்த மாதிரி வெள்ளை கலர் துணி போட்டிருக்கேன். இதில் நம்ம கழுவி எடுத்த எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா வெயிலில் வச்சு கூட காய வைக்கலாம். இந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்ல உதிராக வரணும். அது வரைக்கும் இதை காய வச்சுக்கோங்க. பட் நான் வெயிலில் வைக்கல, ஃபேன் கடியில் வச்சு தான் காய வைக்க போகிறேன். இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சாஸ் அண்ட் ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 3 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 6 மஷ்ரூமை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் எல்லாம் நல்லா குக் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டிங்கனாலே மஷ்ரூம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதே பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் நம்ம எண்ணெய் சேர்த்தோம்ல, அப்பயுமே நீங்கள் பட்டர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் நல்லா வதக்கி வேக வச்சுட்டோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ அந்த ஜார்லேயே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதோட கலந்துட்டேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ரிச்சான க்ரீமி மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் எந்த இட்டாலியன் ஹெர்ப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா ரிச்சாக க்ரீமியாக சாஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாம் அந்த கொடமிளகாவை கிரில் பண்ணி ஒரு சாஸ் பண்ணாங்களே, அது பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம் வச்சுருங்க. இந்த மாதிரி கிரில் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் இருக்கும், அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் டைரெக்டாக அடுப்பில் காமிச்சு கூட நீங்கள் கிரில் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த கொடமிளகா வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைடையுமே திருப்பி விட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ அந்த நெருப்பில் படும்போது உங்களுக்கு அந்த நல்ல கிரில்டு வாசனை சூப்பராக வரும். இந்த மாதிரி எல்லா சைடுமே கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கருப்பாயிடுச்சு, சூப்பராக கிரில் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மேலே இருக்குல்ல தோல், அதை மட்டும் எடுத்துருங்க. உள்ளே சீட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதையுமே ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கொடமிளகாவெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நீங்கள் அரைக்கும் போது நல்ல சாஸ் ரிச்சாக வரும். பாருங்கள், நம்ம கேப்சிகம் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 3 பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு மஷ்ரூமை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கடைசியாக பன்னீர் சேர்த்துக்கோங்க.
பன்னீரை க்யூப்ஸாக சேர்த்திங்கன்னா உங்களால் டார்ட்டிலினியை ரேப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ காரத்துக்காக நான் கிட்டத்தட்ட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். நான் ஆரிகனோ தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக மொசரல்லா சீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் சேர்த்துட்டு டார்ட்டிலினியை நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சீஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மொசரல்லா சீஸை கிரேட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சீஸி மஷ்ரூம் அண்ட் பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்லட் எல்லாமே சூப்பராக காஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை. இது எல்லாத்தையுமே நான் ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவுலலாம் கொண்டக்கடலை போட்டு அரைப்போம்ல அந்த மாதிரி இருக்கும். இனிமேல் மில்லட் மாவு எதுவுமே நீங்கள் ரெடிமேட் பேக் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே கழுவி நல்லா காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா பர்ஃபெக்டான மில்லட் மாவு ரெடி ஆகிடும். இது நீங்கள் சப்பாத்திலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச மாவை நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை ஃபுல்லாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். டார்ட்டிலினி அப்படின்றது நார்மல் பாஸ்தா தான். நம்ம பாஸ்தாக்கு எப்படி பண்ணுவோம், மைதா மாவு, முட்டை, உப்பு அண்ட் எண்ணெய் சேர்த்து பிசைவோம்ல அதே மாதிரி தான் நம்ம மைதா மாவை ரீப்ளேஸ் பண்ணி ஹெல்த்தியான மில்லட் யூஸ் பண்ணுறோம். எனக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே தேவைப்படல. நான் சேர்த்த முட்டையே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பித்த உடனே ஒரு மிக்சிங் பவுல்லேருந்து மாற்றி நான் மேட்டில் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட டார்ட்டிலினிஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சப்பாத்தி மாவுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஹெல்த்தியான மில்லட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறீங்கல்ல அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ரவுண்ட் குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக உங்களுக்கு எத்தனை டார்ட்டிலினி வேணுமோ அத்தனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மொத்தம் 3 தான் செஞ்சுருக்கேன். இப்போது நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனை விடவே கம்மியாக தான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நல்லா மடிக்க முடியாது. இப்போ ஓரத்துலலாம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிறேன். அப்போ தான் நீங்கள் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னரை மடிக்கும்போது ஈஸியாக ஒட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் 2 எட்ஜஸையும் பேக் சைடில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை நல்லா அழுத்தி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டார்ட்டிலினி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அதை பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் பாயில் பண்ணிவிட்டு நார்மலாக டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் பண்ணி அதோட சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம டார்ட்டிலினிஸ் எல்லாத்தையுமே வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு டார்ட்டிலினி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நான் மொத்தம் 3 தான் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளாரே உங்களோடதெல்லாம் சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கடைசியாக சீஸ் வச்சு சிப்ஸ் மாதிரி கிறிஸ்பியாக ஒன்று பண்ணியிருந்தாங்கள்ல அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு தோசை பேனில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சீஸ் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணலாம். லைட்டாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பபிள் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி போட்டு 2 சைடுமே குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டோட ஒரு சைடில் நம்ம குடமிளகாவை கிரில் பண்ணிவிட்டு சாஸ் பண்ணியிருந்தோம்ல அதை சேர்த்துக்கோங்க. இன்னொரு சைடில் அந்த க்ரீமியான ரிச்சான மஷ்ரூம் சாஸ் சேர்த்துக்கலாம்.
அடுத்து நம்ம டார்ட்டிலினியை வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அது உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த கிறிஸ்பியான சீஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். மேலே கொஞ்சமாக ஆரிகானோ போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான மில்லட் டார்ட்டிலினி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.